தூத்துக்குடி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நெல்லை மாவட்டம் உவரியில் இருந்து மீனவர்கள் சமூக ஆர்வலர்களுடன் இணைந்து படகு மூலம் நிவாரணப் பொருட்களுடன் புறப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஆறுமுக நயினாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஆறுமுக நயினார், தற்போது எத்தனை படகுகள் மூலமாக அவர்கள் செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள்? தூத்துக்குடியில எந்த பகுதிக்கு அவர்கள் செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன? வணக்கம். சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் மக்கள் உணவு இல்லாம படுக்கைக்கு இடம் இல்லாம மிகவும் சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அவங்க நிவாரண முகாம்கள்ல அரசாங்கத்துல தங்க வச்சிருக்காங்க. இந்த நிலையில நம்ம திசைமலை பகுதியில இருக்கக்கூடிய திசைமலைக்கு அருகே இருக்கக்கூடிய விஜயாபதி என்று இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் AR ரகுமான் என்கிறவர், அவர் திமுகவிலையும் முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவரு அப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக இளைஞர்கள், ஓரியில் உள்ள மீனவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை தரை வழி, அதாவது சாலை வழியா அனுப்புவதற்கு வழி இல்லாம இந்த பகுதியில் எல்லா சாலைகளுமே துண்டிக்கப்பட்டிருக்கனால இந்த வழியா போக முடியாம கடல் மார்க்கமாக அனுப்புறதுக்காக 2 படகுகள்ல பால், அப்புறம் தண்ணீர், பிஸ்கட்டு, பிரெட்டு, அப்புறம் மைதா, சேமியா, இந்த மாதிரி உணவுப் பொருட்களை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த 2 படகுகள் நிறைய நிரப்பி அந்த படகுல அந்த திமுக இளைஞர்களை சேர்ந்த தொண்டர்கள், அப்புறம் அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து 2 படகுகள் அந்த பகுதியில் புன்னக்காயல், அப்புறம் காயல்பட்டணம், பழைய காயல், இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கொடுக்கறதுக்காக 2 படகுகள் போயிருக்காங்க. நன்றி ஆறுமுக நயினார், உங்களுடைய கள தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.